Hi job seekers, welcome to Ramya Education and Informative Channel. அதாவது எப்பயுமே என்னோடய சேனலில் ஜாப் பற்றின வீடியோ எப்பயுமே இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கெமிஸ்ட்ரி வீடியோஸ் இனிமேல் கொஞ்சம் போடலான்னு இருக்கேன். ஆல்ரெடி இருந்தது தான். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க, யூடியூப் வீடியோ போடுங்க கெமிஸ்ட்ரிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கேன்ட்டு. ஸோ அதனால் ஆரம்பிச்சிருக்கேன். ஆல்ரெடி இருக்குது என்னோடதில். அதுக்காக தான் எப்பயுமே ஜாப் வீடியோஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இருக்காதுன்னு நினைக்காதீங்க. ஓகே, இது தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து இணை ஆணையர் அலுவலகம் அங்கே ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இணை ஆணையர் அலுவலகத்தில் என்னென்ன போஸ்டிங் காலியாக இருக்குது, அவங்க எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓட்டுநர் டிரைவர் ஒரு போஸ்டிங் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. சேல்ரி 19,500லேருந்து 62,000 வரை இருக்கும். 8th பாஸ் பண்ணியிருக்கணும். எல்எம்வி லைசன்ஸ் வித் பேட்ச் இருக்கணும். நல்ல உடல் தகுதி இருக்கணும். நெக்ஸ்ட்டு அலுவலக உதவியாளர் ஹெல்ப்பர் 3 பேர் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. சேலரி 15,700லேருந்து 50,000 வரை இருக்கும். 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அடுத்து இரவு காவலர் ஒரு பணியிடம். அவங்களுக்கான சேலரி 15,700லேருந்து 50,000 வரையும். 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணலைனாலும் பரவாயில்ல, எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். சைக்கிள் ஓட்ட தெரியணும். நல்ல உடல் தகுதியோடு இருக்கணும். அடுத்து இந்த ஓட்டுநர் ஒரு போஸ்டிங் இருக்குது இல்லையா, இது ஜென்ரல் கேட்டகரி. யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் கேட்டகரியிலேருந்து அவங்க ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அடுத்து அலுவலக உதவியாளர் 3 பணியிடம். அதில் ஒரு போஸ்டிங் ஜென்ரல் கேட்டகரி. இன்னொரு போஸ்டிங் ஆதி திராவிடர் அருந்ததியினர், ஆதரவற்ற விதவை இவங்கலேருந்து எடுக்க போகிறாங்க. அடுத்து 3வது போஸ்டிங் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மரபினர் எம்பிசியிலேருந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஏஜ் லிமிட் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு 18லேருந்து 37 வயது வரை அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் கேட்டகரி 18லேருந்து 32 வயசு வரையும். எம்பிசி டிஎன்சியாக இருந்தால் 18லேருந்து 34, பிசியாக இருந்தால் 18லேருந்து 34. அடுத்து இதில் இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஜனவரி 17 லாஸ்ட் டேட்டு. அவங்க ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க. 1 minute அட்ரஸ் இருக்குது. அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ஜனவரி 17க்குள்ளே போஸ்டல் கவர்லாம் சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஸோ டிஎன்ஹெச்ஆர்சி வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்ம் இந்த மாதிரி இருக்கும். ஃபார்ம் இப்படி இருக்கும். ஃபார்மை டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃபோட்டோலாம் பேஸ்ட் பண்ணிடுங்க. அந்த கவர் மேலே அலுவலக உதவியாளர் பணியிடமா, இரவு காவலரா, நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதை மென்ஷன் பண்ணுங்கள். அந்த கவருக்கு உள்ளே எக்ஸ்ட்ரா இன்னொரு கவர் வைங்க. கவர் வச்சு 25 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி 2 அட்ரஸில் உங்களோட வீட்டு அட்ரஸ் போட்டுக்கோங்க. செல்ஃப் அட்டஸ்டட் கவர். ஏன்னா அவங்க உங்களுக்கு போஸ்டல் மூலியமாக செலக்ட் ஆகிறவங்களுக்கு போஸ்டல் மூலியமாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்காக. இது இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ண ஃபார்மோட உங்களோட ரெஸ்யூம் ஒன்று அட்டாச் பண்ணிக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ்லாம் இருக்க மாதிரி. அடுத்தவங்க கேட்டிருக்காங்க, விண்ணப்பதாரரோட பெயர் மற்றும் முகவரி போஸ்டல் கோடோடு வச்சுருக்கணுங்கிறாங்க. 8ஆம் வகுப்பு பாஸா ஃபெயிலா அதற்கான ஒரு சான்று. ஓட்டுநர் உரிமம், பள்ளி ஓட்டுநர் உரிமம் யாருக்கு வேணும்னா டிரைவர் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தான் வேணும், மற்றவங்களுக்கு தேவைப்படாது. அடுத்து டிசி ஜெராக்ஸு, ஜாதி சான்று ஜெராக்ஸு, தூத்துக்குடி வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்த பதிவு எண், பதிவு சான்றிதழோட ஜெராக்ஸு, குடும்ப அடையாள அட்டை ஜெராக்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஏன்னா இந்த கேஸ்டில் இருந்தானே அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ ஜாதி சான்று கண்டிப்பாக இருக்கணும். வேறு ஏதாவது நீங்கள் தகுதிகள் இருந்தால் அதுக்கான ஜெராக்ஸ். இது எல்லாமே நீங்கள் சைன் பண்ணி அட்டாச் பண்ணி அனுப்புங்க. அட்ரஸ் இணை ஆணையர், இந்து சமய அறநிலையத்துறை, 35/1A, மேலரத வீதி, தூத்துக்குடி 628002. ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். இதுலேயுமே தமிழ்நாடு சார்ந்தவங்க ஃபுல்லாகவே அப்ளை பண்ணலாம். தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் மட்டும்லாம் அவங்க சொல்லலை. Thank you.